சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து வந்து சிவாவுடைய ஃபோட்டோ வச்சு இங்கே பாருங்க டாக்டர், நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரியுமா, ஆனால் நீ வந்து என்னுடைய காதலை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்றாங்க. சீக்கிரமா நீ என்னுடைய காதலை புரிஞ்சுப்ப டாக்டர்ன்றாங்க. ஏன்னா நான் எந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன்றது கண்டிப்பாக நான் உனக்கு தெரியப்படுத்துவேன்ற மாதிரி எல்லாமே ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேகா உங்களை விலை பேசிட்டு இருந்தா, அதாவது எவ்வளோ பணம் வேணும்னாலே கொடுக்குறேன், சிவா விட்டு போயிடுன்னு சொன்னா எப்படி டாக்டர் போக முடியும்? ஏன்னா உயிருக்கு உயிராக காதலிக்கிற நேசிக்கிற ஒருத்தரை பணத்தாலெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி இருக்கும்போது பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் உங்களை விட்டுட்டு போயிட முடியுமா டாக்டர் அப்படின்ட்டுலாம் சில விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க ஃபோட்டோ மூலியமா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நான் உங்களை உண்மையை காதலிக்கிற மாதிரி அந்த ஸ்னேகா உங்களை காதலிக்கல, அவள் சும்மாவே சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா. அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும் டாக்டர். கண்டிப்பாக நான் உங்களை உண்மையை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சிந்து சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது நைட்டு 1 மணி ஆயிடுச்சு, இனிமேல் டாக்டர் ஆளை காணுமேன்ற மாதிரி சிந்து பயந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக ஆறுமுகம் போகிறாங்க. அப்போ வந்து சிந்து, அதாவது பைரவியோடைய புடவெல்லாம் அங்கே இருக்கும், ப்ளவுஸு புடவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க கையில் வெளியே வச்சலான்ட்டு. அப்போ பைரவி உள்ளே வராங்க. கொஞ்சம் கூட மேலே சில கீழே போட்டுன்றாங்க, போட்டுருவாங்க. என் புடவையை என்னுடைய அனுமதி இல்லாத தொடர்றதுக்கு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? இங்கே பாரு, குளிக்க வந்தேன், புடவைங்க இருந்துச்சு, சரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தா நீ வந்துட்டு அதுக்குலான்றாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் பொம்பளைங்களோட இதெல்லாம் கஷ்டம் தெரியும் தெரியுமா? என் கூட இப்போ தங்கச்சி இருக்கா. ஆமாம், தங்கச்சி இருந்தால் மட்டும் நீ நல்லவன்றதா? எல்லாருக்கும் ஊரில் தங்கச்சி அக்கா எல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஒழுங்காக சுற்றிட்டு இருக்காங்களே. இல்லைன்றாங்க. இங்கே பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய பாத்ரூமில் குளிக்கக்கூடாது, வேற எங்கே குளிக்கிறது? பம்ப் செட்டு எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே போய் குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவாங்க. ஆறுமுகம் சரியான சைக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. சிச்சி இவங்க தொட்ட போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. ஆறுமுகத்தை நினச்சி பைரவி செம டென்ஷனில் இருக்காங்க. அப்புறம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி, சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்து கல்யாணம் ஆகணுன்றாங்க. அப்புறம் கோவிலுக்கு தனியாக போறியா? இல்லையம்மா போகிறது இல்லை, இனிமேல் தனியாக போகாதுருவாங்க. அப்புறமா டாக்டர் வந்து பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. இது மாதிரி உன்னுடைய முதல்ல அண்ணாவை கூட்டிடுவாம்மா செக்கப்புக்கு, ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னல. சரி ஓகே டாக்டர், கேட்டு சொல்கிறேன்னுவாங்க. அத்தை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியலன்னுவாங்க. அப்புறமா பைரவி வராங்க. அத்தைன்றாங்க சாப்பிடல எல்லாம் ரெடி பண்ண மாட்டாங்க. சரி ஓகேன்னுவாங்க. ஆறுமுகம் எங்கே போனான்னு தெரியலன்னு அப்புறம் அவங்களுடைய பாத்ரூம் தான் வராங்க. டேய் காயத்ரியோட பாத்ரூமில் என்ன பண்ணுற? அம்மா என்னுடைய பாத்ரூமில் தண்ணி வரல. டேய் பைரவியை வச்சுட்டு தண்ணி வரலன்ட்டு சீக்கிரம் ரெடி பண்ணு. ரெடி பண்ணுறமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து காயத்ரியுமே வந்து அதெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு போவாங்க. அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரல அத்தை, இன்னைக்கு ஒரு செக்கப் இருக்குது. எதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தலைவலி அப்பப்போ வருதுன்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கையால் ஒரு காஃபி போட்டு கொடுத்தா எல்லாம் சரியாகிடும். இதனால தெரிஞ்சா அப்பப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தால் சிவா கூட்டிகிட்டு போவான் தான், நான் யாருக்குமே சொல்கிறது இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பைரவி எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒன்றுமே புரியலையே, இப்போ அதே தானே அத்தை வேறு சொல்லி சமாளிக்கிறாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறமா சிந்து வராங்க. என்ன விஷயம்? டாக்டர் நைட்டு வந்து வரலன்றாங்க. அப்படியம்மா சரி நீ கால் பண்ணி கேளு, இல்லைன்னா நீ நேர்லேயே போய் என்ன பொண்டாட்டின்ற உரிமை உனக்கு இருக்குன்றாங்க. இதை வந்து மகா தெரிஞ்சுட்டு ஸ்னேகா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸ்னேகாவும் கொஞ்சம் உஷாராயிட்டு செக்யூரிட்டிக்கு ஃபோட்டோ காமிச்சு உள்ள விடாதுங்கன்னுவாங்க. சிந்து வராங்க. என் புருஷனை பார்க்கணுன்றாங்க. அவங்க விட மாட்டாங்க. அப்படி இப்படின்னு கட்டாயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் செக்யூரிட்டி வந்து சிந்துவை வெளியே துரத்திடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.